நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு? நம்ம ஏற்கனவே என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ணது நடந்திருக்குங்கிறது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ட்டு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எஸ்டர்டே வீடியோல இந்த லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டவுன் மூவ் இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இன்னைக்கு. அப்படி இல்லாம ஒருவேளை மார்க்கெட் வந்து மறுபடியும் கன்டினியூவா அப் மூவ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் 23,850க்கு ரீச் ஆன பிறகு ட்ரெண்டுக்கு சாதகமா, அதாவது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆச்சுன்னா, மார்க்கெட் அங்கிருந்து ஃபால் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல எப்படி நம்ம எடுக்கிறோம்? எந்த மாரி ப்ரெடிக்ட் பண்றது போயிட்டுருக்குங்கிறது கிளியராவே தெரியும். அதேபோல நம்ம வச்சிருந்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கரெக்ட்டா எக்ஸிட்டும் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து இங்க கன்டினியூவா போன இந்த அப் மூவ்மெண்ட்ல நாம வேடிக்கை தான் பார்த்தோம். ஏன்னா இது வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டான மூவ். இந்த மூவ்ல நம்ம உள்ள இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ். ஸோ அதேபோல இந்த மூவ்ல நாம வந்து வெளியில தான் இருந்தோம். அதேபோல இந்த பர்ட்டிகுலர் ஜோன் 23,850 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்த பிறகு தான் மார்க்கெட் டவுனுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் எஸ்டர்டே வீடியோல. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம எஸ்டர்டே வீடியோ என்னவோ அத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறது புரியும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம முன்கூட்டியே நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கே நம்ம டிசிஷன் எடுக்கணும். ஸோ அது எங்க ஓப்பன் ஆகலாம்? எப்படி ஓப்பன் ஆகலாம்? அப்படிங்கிறது அ நம்ம முன்கூட்டியே நம்ம டெசிஷன் எடுத்து வச்சிரணும். ஸோ நான் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷனையும் காமிச்சிடுறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் பாசிபிள் டூ கோ அப் டூ அ கரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கரெக்ஷன் எது வரைக்கும் போகலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 23,850 வரைக்கும் போகலாம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதே போல 23,850 கிட்ட ரீச் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிருக்கு. ஸோ கரெக்ட்டா இன்னைக்கு மார்க்கெட் முடியும்போது நான் புட் சைட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ என்னோட பார்வையில மார்க்கெட் மறுபடியும் ஃபால்க்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபால்க்கான எக்ஸிட் லெவல் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நான் எக்ஸிட் பண்ணுவேன். அதேபோல ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் கிராக் ஆச்சு அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 24,400க்கு போக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதேபோல வந்து 2 கிராக் ஆயிருக்கறனால மோஸ்ட்லி நாளைக்கு வந்து நல்ல ஒரு டவுன் மூவ் குடுக்கலாங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்டின்ட்டு. ஸோ ஒருவேளை டவுன் ஆனா, மார்க்கெட் வந்து எங்கெங்கலாம் ஸ்ட்ரகிள் ஆகலாம்? எங்கெங்கலாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? நம்ம எங்கெங்கலாம் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஒரு சப்போர்ட் எங்கெங்க இருக்கு? நம்ம அங்கலாம் எப்படி வந்து நம்ம ரெட்யூஸ் பண்ணலாமா? ஆட் பண்ணலாமா? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே ரீட் பண்ணி, ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் நல்ல ஒரு டவுன் மூவ் இருந்தால், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா நான் எதிர்பார்க்கிறது வந்து 22,950 ஓகே. ஸோ அரவுண்ட் 23,000 வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 750 பாயிண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 750 டூ 800 பாயிண்ட்ஸ் இனிஷியலா கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டவுன் மூவ் எங்க சப்போர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,000 சாரி 22,950 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 பாயிண்ட்ஸ் நியர்லி 750 இருந்து 800 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ, இந்த லெவல்ல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுதா? எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது அ கொஞ்சம் குறைச்சுக்கிறதோ நம்ம பார்க்கலாம்.
ஸோ மறுபடியும் இதுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம நெக்ஸ்ட் ஜோனா எதிர்பார்க்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் 22,500 ஓகே. ஸோ என்னோட பார்வையில் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து வந்தா 22,950யும் அதன் பிறகு கன்டினியூவா ஃபாலோ ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா அக்யூரேட்டா வந்து நம்ம பிரைஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கேப் டவுன் ஆனா இந்த இடத்துல அப்படி இருக்கலாம். அதேபோல வந்து கன்டினியூவா ஃபாலோ ஆயிட்டே வரதுனா இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். ஸோ ட்ரெண்ட் லைன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, ஸோ அது அக்யூரேட்டா பிரைஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எங்க வந்து எப்ப வந்து எந்த டைமிங்குள்ள வந்து ரீச் ஆகுதோ, அத தான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 22,950. ஸோ செகண்ட் சப்போர்ட் ஜோன் 22,500. ஸோ இதையும் தாண்டி ஒரு வேள மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்டின்னா, ஸோ லாஸ்ட் என்னோட டவுன் மூவோட ஒரு கடைசி டவுன் எண்ட் மூவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 21,000 ஆ 900 ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ட்ரெண்டுக்கான ஒரு ஃபைனல் டார்கெட்டா இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட பார்வையில் இருக்கு. ஸோ பார்ப்போம். இதுக்கு நடுவுல நெறைய ரேஞ்சஸ்லாம் இருக்கறனால, ஸோ இந்த இடத்துக்கு உடனே வந்துரும்னு சொல்ல முடியாது. ஸோ பார்ப்போம். மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கருந்து டவுன் ஆயிட்டே இருந்தது. கரெக்ஷன் ஆயிட்டு மறுபடியும் இங்க சிக்னல் குடுத்துருக்கறனால, ஸோ என்னோட பார்வையில் நாளைக்கு நல்ல ஒரு பேரிஷ் மூவ் இருக்குங்கிறது தான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போது. எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நான் சொல்ற அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் இருக்கோ அதையும் சேர்த்துக்கிட்டு அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜர ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னோட வியூவ உங்கட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒருவேளை நான் சொல்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்டின்னா, தயவு செஞ்சு வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் குடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் நெறைய டைம் சொல்லிட்டேன். பட் என்னோட வீடியோஸ் வந்து வியூஸ் போகல. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றேன். பட் ஆனா வந்து ஏன் இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? அம் மேபி அ எப்படி சொல்றேன்னா, ஆ நடந்து முடிஞ்ச பிறகு என்ன வேணா ஆயிரம் சொல்லலாம். பட் நான் நடக்கும்க்கு முன்னாடி அந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ்லாம் கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணி, எங்கெங்கலாம் நடக்குதுன்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வரேன். எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஸோ நெறைய நண்பர்கள் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கு, புதுசா நெறைய தேடிட்டு இருக்காங்க. என்னென்ன தெரியாம. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாரி இருக்கும். என்னோட அனாலிசிஸ் ஒர்க் ஆச்சுன்னா. சரிங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி சக்சஸ் ரேஷியோ குடுக்குதுன்ட்டு. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.